Dear children, this is Hemalata teacher. I welcome you all to 4th standard. I am going to teach you Science English Medium lessons. Today's lesson is Unit 1, My Body. இன்னைக்கு நான் நடத்தது My Body. My Body அப்படின்னா எனது உடல்னு அர்த்தம். Learning Objectives. இப்போ பார்ட் 1ல் நம்ம என்ன படிக்க போகிறோம்? Identify and describe the internal organs of humans. List the main functions of the internal organs. Recall. There are some body parts hidden in the table below. Can you find them? இங்கே டேபிள் இருக்குது. அதோட பாடியினுடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லி இங்கே மறைஞ்சிருக்கு. அந்த பார்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் HAND ஹேண்ட். அடுத்தது இயர்ஸ் அப்படின்னு கூட இதுக்கு சர்க்கிள் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட், HEAD ஹெட். நெக்ஸ்ட் லெக். ஓகேவா? இப்போ நம்ம பாடியோட பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபஸ்ட் ஒன் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னா உள் உறுப்புகள். நம்ம உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். There are some body parts we can see such as eyes, nose, ears, hands and legs. நம்ம உடம்புல சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஐஸ், நோஸ், இயர்ஸ், அப்புறம் லெக்ஸ். இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், ஏன்னா இது பாடியினுடைய வெளிப்பகுதியில் இருக்குது. such parts are called external organs. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதுனால இதுக்கு என்ன பேருனா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு பேர். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் வந்து புற உறுப்புகள் இல்லைன்னா வெளி உறுப்புகள்னு சொல்லுவோம். There are some body parts such as stomach. ஸ்டொமக்னா வயிறு, லங்ஸ் அப்படின்னா நுரையீரல், அண்ட் ஹார்ட் இதயம், that are inside our body. சில பார்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு உள்ளார இருக்குது. அது என்னென்னா ஸ்டொமக், லங்ஸ் அண்ட் ஹார்ட். we are unable to see them. இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. these body parts are called internal organs. இதுக்கு பேர் வந்து உள்ளுறுப்புகள்னு பேர். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் என்ன? உள் உறுப்புகள். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் வெளி உறுப்புகள். let us learn more about these parts now. இப்போ இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது தானே, அதை பற்றி மேலே இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பிரெயின். இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. பிரெயின்னா வந்து மூளை. பிரெயின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை தி ஸ்கல். நம்ம உடம்புல முக்கியமான உள் உறுப்பு, இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ன்றது வந்து மூளை. அந்த மூளையை வந்து எது பாதுகாக்குது அப்படின்னா ஸ்கல். ஸ்கல்னால் வந்து மண்டை ஓடு. நம்மளுடைய பிரெயினை வந்து இந்த ஸ்கல் வந்து ரொம்ப பாதுகாக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பாருங்கள், தலையில் உங்கள் ஹெட்டை இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குதா இல்லையா? அந்த கெட்டியான பகுதி இது பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது தானே, அதனுடைய வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது தானே. அதே மாதிரி நம்ம பிரெயின் வந்துக்குள்ளே வெளியில் இருக்கிற இந்த ஸ்கல் வந்து கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்கல் தான் வந்து நம்ம அந்த உள்ளே இருக்கிற பிரெயினை பாதுகாக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி. இந்த பிரெயின் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் அப்படின்னா வந்து முன்மூளைன்னு அர்த்தம். மிட் பிரெயின் அப்படின்னா நடுமூளை, ஹிண்ட் பிரெயின் அப்படின்னா பின்மூளைன்னு அர்த்தம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிரெயின் இஸ் தி கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு திங்க் அண்ட் பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்ஷன்ஸ். இந்த பிரெயின் என்னென்னா நம்ம உடம்புக்கு வந்து உடலில் உள்ள கட்டளை மையம். கமாண்டிங்னா கட்டளை இடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல்
நம்ம சிந்திச்சு பல்வேறு வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த பிரெயின் வந்து உதவுது. வேரியஸ் ஆக்ஷன்னா செயல்களை செய்யறதுக்கு நல்லா சிந்திச்சு நல்ல எல்லா செயலையும் செய்யறதுக்கு இந்த பிரெயின் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ லைக் மூவிங் அவர் ஹேண்ட்ஸ், சிட்டிங் ஆர் வாக்கிங் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பிரெயின். நம்ம கைகளை அசைக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் நடக்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அந்த மூளை வந்து கட்டளையின் காரணமாக, அந்த மூளையோட பிரெயினோட கட்டளையின் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்குது. The human brain weighs about 1.360 kilogram. அந்த மூளையினுடைய எடை பார்த்தீங்கன்னா 1.360 கிலோகிராம் இருக்குது. ட்ரை டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன். இது ஒரு உள் உறுப்புன்னு சொல்லுவோம். எது அப்படின்னா நோஸா பிரெயினா? பிரெயின் இங்கே எழுதணும். we can see the internal body parts. நம்ம இந்த உள்ளுறுப்புகளை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது தானே, ஆனால் இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபால்ஸ். இதுக்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ப்ளே ஒரு விளையாட்டு. மெமரி செயின் சொல்லுவோம். அதுக்கு என்னென்னா நினைவாற்றல் சங்கிலின்னு பேர். எ பிரெயின் கேம், மூளை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஸ்கூலில் செய்யலாம். ஆனால் இது வந்து நான் தமிழில் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம செய்யலாம். இப்போ மேக் எ ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் எ சர்க்கிள். குழந்தைங்களை எல்லாரையும் வட்டமாக உட்காத்தி வச்சிடணும். ஒரு ட்ரேயில் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்குது தானே, அந்த பாடியினுடைய நேம் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பிக்சரோடு வச்சிடணும். இன்னொன்றுத்தில் வந்து எம்டி ட்ரே, இன்னொன்றில் வந்து எம்டி ட்ரேவை வச்சிடணும். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை வர சொல்லி அந்த ட்ரேயில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் பாடி பிக்சர் இருக்குது தானே, அதை ஒன்று எடுத்து அந்த நேமை நல்லா சத்தமாக படிக்க சொல்லணும். மற்றவங்கள்லாம் கவனிக்கணும். அப்புறம் அந்த கார்டை வந்து எம்டி பாக்ஸ் இருக்குது தானே அந்த ட்ரே, அதில் போட சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டூடெண்ட்டை வர சொல்லணும். அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணணும், அந்த ட்ரேயில் பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கிற ஒரு பிக்சரை எடுத்து அதை நல்லா சத்தமாக படிச்சுட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ட்ரேயில் நேம் படித்தாங்க தானே, அதையும் இந்த செகண்டாக வந்த ஸ்டூடெண்ட்டு அதையும் சொல்லணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாரோ அதுலேருந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடியெல்லாம் லைனாக சொல்லிட்டு வரணும். இதுக்கு தான் வந்து மெமரி செயின்னு பேர். ஓகேவா? செகண்ட் ஒன், லங்ஸ். லங்ஸ்னால் வந்து நுரையீரல்கள்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், இதுதான் இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. லங்ஸ் ஆர் எ பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி sac like organs located in the chest. இந்த லங்ஸ் இருக்குது தானே, அது பார்த்திங்கன்னா மார்பு பகுதி, செஸ்ட்டுக்கு கிட்ட ஒரு பேரா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேரா வந்து பஞ்சு போல் இருக்கும். அதுதான் வந்து லங்ஸ். தே ஹெல்ப் அஸ் டு ப்ரீத். இந்த லங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு இது பயன்படுது. When we breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. நம்ம மூக்கு வழியாக காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம். அப்போ இழுக்கும்போது அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து இந்த லங்ஸுக்கு வருது. அப்போ இந்த லங்ஸ் என்ன ஆகுது, நல்லா விரிவடையுது. The lungs expands in the position. இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா விரிவடையும். When we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. The lungs contract, become small in the position. நம்ம காற்றை இந்த மூக்கு வழியாக வெளியேறும்போது அந்த நுரையீரல் இருக்கு பாரு லங்ஸு, அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வருது. இதனால் லங்ஸ் வந்து அப்படியே சுருங்குது, சின்னதாக போகுது. லேட்டஸ்ட் ப்ளே. இது ஒரு விளையாட்டாக, நீங்கள் குழந்தைங்க தானே, உங்களுக்கு ஒரு விளையாட்டு முறையில் இதை சொல்லித்தரேன். பிக்கர் அண்ட் ஸ்மாலர். பிக்கர்னால் பெரியது, ஸ்மாலர்னால் சிறியது. டீச்சர் கிவ்ஸ் பலூன்ஸ் டு ஆல் த சில்ட்ரன். டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் பலூனை கொடுக்குறாங்க. டீச்சர் வந்து ப்ளோ த பலூன், வாட் டு யூ சி. இப்போ பலூனில் வந்து
காற்றை ஊத சொல்கிறாங்க. ப்ளோன்னா ஊதுறது. அப்போ வாட் டு யூ சீன்னா என்ன கேட்குறாங்கன்னா பலூன் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட், இட் பிகம்ஸ் பிக்கர். அப்போ பசங்க என்ன சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சுங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர், லைக் திஸ் when we breathe in the lungs become bigger. இது போல் நம்ம சுவாசிக்கும் போது காற்றை உள்ளே இழுக்கிறதுனால லங்ஸ் வந்து என்ன ஆகுது, பெருசாகுது. If you let the air out from the balloon, what will happen? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பலூன் இந்த காற்றை வந்து வெளியே விடுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், the balloon becomes small. மிஸ், இப்போ பலூன் வந்து சின்னதாக ஆயிடுச்சுங்க மிஸ்ன்னு சொல்கிறாங்க. டீச்சர், எஸ், லைக் திஸ் when we breathe out air, the lungs become smaller. ஆமாம், ஏன்னா சுவாசிக்கும் போது காற்றை நம்ம வெளியே விடுறதுனால இந்த லங்ஸ் வந்து சின்னதாக மாறிடும். The lungs act like two balloons inside our chest. இந்த லங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த 2 பலூன்ஸ் இருக்குதுன்னா அது மாதிரி தான் செயல்படும். As we draw air into the breathing system, the lungs get bigger as they are filled with air. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது நுரையீரல் இருக்குது தானே லங்ஸு, அது வந்து காற்றுனால நிரம்புது. அதனால் அது வந்து விரிவடையுது. When you breathe out, air is pushed out of the lungs and they get smaller. அப்புறம் உள்ளே இழுத்த காற்றை வந்து வெளியே விடும்போது அந்த லங்ஸில் உள்ள காற்றும் வெளியே வருது. அதனால் இந்த லங்ஸ் என்ன ஆகுது, சின்னதாக மாறுது. இப்படி தான் லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ உள்ளே இழுக்கும் போது ஆக்சிஜனை எடுத்துக்கும், அப்புறம் நம்ம உள்ளே இருந்த காற்றை வெளியில் விடும்போது அங்கே இருந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. தேர்ட் ஒன், ஸ்டொமக். ஸ்டொமக்னா வயிறு. உங்களுடைய வயிறு நம்ம தொட்டு பாருங்கள், அதுதான் ஸ்டொமக். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இந்த பிக்சருக்கு இருக்கிறது வந்து இரைப்பைன்னு சொல்லுவோம். ஸ்டொமக் இஸ் எ J-shaped bag found below the lungs. இந்த இரைப்பை வந்து இந்த லங்ஸுக்கு கீழே வந்து இருக்கும். அதனுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும். இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது தானே, அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக பண்ணி நமக்கு வந்து ஒரு சக்தி, நம்ம வேலை செய்கிறதுக்கான எனர்ஜியை கொடுக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஸ்பெஷல் ஜூஸ் டு பிரேக் டவுன் ஃபுட் இன்டு எனர்ஜி. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இங்கே இருக்குது பார்த்தியா இந்த இரைப்பை, இந்த பேக் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து செரிக்கிறதுக்கு இங்கே வந்து ஸ்பெஷல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுனா அமில பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. இது என்ன ஆகும், அந்த உணவுப் பொருட்களை செரிக்க வச்சு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள், என்னது இது, ஹார்ட். ஹார்ட்னா என்ன, இதயம். அவர் ஹார்ட் இஸ் தி பம்பிங் ஆர்கன். இந்த இதயம் வந்து ஒரு ரத்தம் இறைக்கும் ஒரு உறுப்பு. இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த ஹார்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ரத்தத்தை அனுப்புது. இட் லைஸ் இன் பிட்வீன் த லங்ஸ் ஆல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். இந்த ஹார்ட் எங்கே இருக்குது தெரியுமா, அந்த நம்முடைய மார்பு இருக்குது தானே, அந்த மையத்தில் இந்த லங்ஸுக்கு இடைப்பட்ட இந்த லங்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் வந்து இந்த ஹார்ட்டு இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். இது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, ஹார்ட்டு தசைகளினால் ஆனது. பார்த்திங்களா, ஒரே ரெட்டிஷாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து தசை. மோர் டு நோ, நம்ம தெரிந்து கொள்வோம். த ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 டைம்ஸ் இன் எ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம லப்டப்னு ஹார்ட் அடிக்குதா இல்லையா, எத்தனை முறை அடிக்கணும்னா 72 டைம்ஸ் வந்து நமக்கு அடிக்கும். இங்கே வந்து ஸ்டெதஸ்கோப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு மாடலாக செய்யலாம். 5th ஒன், கிட்னிஸ். கிட்னிஸ் அப்படின்னா வந்து சிறுநீரகங்கள்னு பேர். we have 2 kidneys. நமக்கு பார்த்திங்கன்னா 2 சிறுநீரகம் இருக்குது. they are bean shaped organs. இது பார்த்திங்கன்னா அந்த அவரை விதைன்னு சொல்லுவோம்.
அந்த வடிவத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அவரை இருக்குது தானே, அதனுடைய விதை எப்படி இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். The kidneys purify blood by filtering excess water and toxins. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் வந்து அதிகப்படியான வாட்டர் இருந்தாலோ இல்லைன்னா இந்த நச்சு பொருட்கள் சொல்கிறோமே அதுவோ இருந்தால் அது என்ன பண்ணும், வடிகட்டிட்டு நல்லா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும். பியூரிஃபை பிளட் அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரித்தல்னு அர்த்தம். இதோட ஃபங்க்ஷன் இதுதான். ட்ரை டு ஆன்சர். நம்ம இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி நம்ம ஜாயின் பண்ணணும். பேர் ஆஃப் ஸ்பாங்கி சாக் அப்படின்னா எது, லங்ஸ். இதுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஜே ஷேப்டு பேக், ஸ்டொமக். filters excess water, kidney. Command center, brain. Pumps blood, heart. Sixth one, bones and muscles. போன்ஸ்னா எலும்புகள், மசில்ஸ்னா தசைகள். இந்த பிக்சரை பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. எங்கே பார்த்துருக்கீங்க? இதுக்கு பேர் ஸ்கெலட்டன் பேர். இதுக்கு என்ன பேர், ஸ்கெலிட்டன். இது வந்து நம்ம ஸ்கூலில் கூட நானும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. எலும்புக்கூடுன்னு சொல்லுவோம். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸு. நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா மசில்ஸ், போன்ஸ் எலும்புகள்னாலையும் தசைகள்னாலும் ஆயிருக்கும். ப்ரெஸ் யுவர் அப்பர் ஆர்ம்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த தோள்பட்டை இருக்குது தானே, அதை நல்லா அழுத்தி பாருங்கள். இந்த போர்ஷன் தட் ஃபீல் ஹார்ட் டு டச் இஸ் த போன். நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது ஒரு கடினமான இருக்கிற பகுதியாக இருக்கும். அந்த பகுதிக்கு வந்து எலும்புன்னு பேர். த போர்ஷன் தட் ஃபீல் சாஃப்ட் டு டச் இஸ் த மசில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இப்படி தொட்டு பாருங்கள், லேசாக தொட்டு பாருங்கள், அப்படி சாஃப்டாக இருக்கும். அந்த பார்ட்டுக்கு வந்து மசில்னு பேர், தசைன்னு கூட சொல்லுவோம். த போன்ஸ் கிவ் அஸ் ஷேப். இந்த போன் என்ன பண்ணும், நமக்கு வந்து பாடிக்கு ஷேப் கொடுக்கறது, வடிவத்தை கொடுக்கறது. தே ஆர் த ஃப்ரேம் ஃபார் அவர் பாடி அண்ட் அலோ அஸ் டு ஜம்ப், ரன் ஆர் ஜஸ்ட் லை டவுன். இந்த போன் என்ன பண்ணணும்னா நம்மளை ஜம்ப் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ரன் பண்ணுறதுக்கோ அல்லது நல்லா லை டவுனாக நான் நல்லா படுத்துக்கிறதுக்குலாம் இந்த போன் நமக்கு உதவுது. போன்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் தி இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த போன்ஸ் வந்து நம்ம உடலில் இருக்கிற உள்ள பாகங்கள் சொன்னதானே, இன்டர்னல் ஆர்கன்ஸு, அந்த பார்ட்ஸு, அதெல்லாம் பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட்ஸ் தட் கவர் அவர் போன்ஸ். இந்த தசைகளை என்னென்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எலும்பு இருக்குது தானே, எலும்போடு பார்த்தா நம்ம எல்லாம் பயந்துருவோம் தானே, அந்த எலும்பை வந்து மூடி மென்மையான பாகமாக இருக்கிறது தான் மசில்ஸு. இந்த எலும்பை இந்த போனை வந்து இந்த போன்ஸை மூணு சாஃப்டான பார்ட் தான் வந்து மசில்ஸ். தே ஹெல்ப் அஸ் டு மூவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி பை கான்ட்ராக்டிங் ஆர் ரிலாக்ஸிங் லைக் ஏ ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்டு போல் நல்ல நீளமாகவும் இருக்கும், சுருங்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற பல பார்ட்ஸ் இருக்குது தான், நிறைய பார்ட்ஸு, அதை வந்து இயக்கிறதுக்கு இந்த மசில்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். In order to maintain healthy bones, we need to have healthy food such as milk, cheese and eggs. இந்த போன்ஸ் சொன்னதானே, அதுக்கு கால்சியம் தேவை. அப்போ அந்த போன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். என்னென்னா மில்க், பால், சீஸ்னால் பாலாடை கட்டின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து எக்ஸ், முட்டை, இதெல்லாம் சாப்பிட்டா இந்த போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் ஸ்ட்ராங் மசில்ஸ் வி நீட் டு எக்ஸசைஸ் அண்ட் ஸ்டே ஆக்டிவ். இந்த தசைகளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் நம்ம எப்படி இருக்கோம், ஸ்டே ஆக்டிவ்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்போ இனிமேல் நீங்கள் நல்ல சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் செய்ய பழகுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நீங்களும் எப்படி இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
Babies are born with 300 bones, but by adulthood the number is reduced to 206. இந்த பிறந்த குழந்தை இருக்குது தானே, அதுக்கு 300 போன்ஸ், 300 எலும்புகள் இருக்குமாம்மா. அப்புறம் பட் பை அடல்ட்ஹுட் த நம்பர் இஸ் ரெடியூஸ் டு 206. அந்த குழந்தை அப்படியே பெரியவனா வளர வளர அந்த போன்ஸ் இருக்குது பார், 300 போன்ஸ், அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே கடைசியில் 206 இருக்கும். அமேசிங் ஃபேக்ட், 17 muscles are functioning while smiling and 43 while frowning. So smile and save energy. நம்ம சிரிக்கிறப்ப இந்த 17 தசைகள் செயல்படுமாம்மா. ஆனால் அந்த முகத்தை சுழிச்சிக்கிட்டு அப்படியே கோபமாக இருந்தனா 43 மசில்ஸ் செயல்படுமாம்மா. அதனால் என்ன பண்ணணும், ஸ்மைல் அண்ட் சேவ் எனர்ஜினா எப்பயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிக்க சிரிக்க உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகும். லெட் அஸ் டேக் கேர், நம்ம பாதுகாக்கணும். இஃப் யூ கேர் ஆஃப் ஃபார் யுவர், இப்போ இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் சொன்னனா இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம கேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்லீப் ஃபார் 8 hours, நம்ம என்ன பண்ணோம், 8 மணி நேரம் தூங்கணும், அப்போ தான் பிரெயின் நல்லாயிருக்கும். ஹார்ட் அவாய்ட் ஃபேட்டி ஃபுட், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆனனா நம்ம இந்த கொழுப்பு நிறைந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஸ்டொமக் ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம், நம்ம சரியான நேரத்துக்கு பசி எடுக்கும் போது சத்தான உணவை நம்ம சாப்பிட்ணும், அப்போ தான் ஸ்டொமக் நல்லாயிருக்கும். கிட்னி ட்ரிங்க் மோர் வாட்டர், அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் நிறைய தண்ணி குடிக்கணும். போன் அண்ட் மசில்ஸ், இப்போ நான் போனுக்கு என்ன சொன்னேன், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும். மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ணணும். The human body has more than 600 மசில்ஸ், 600 மசில், 600 தசைகள் இருக்குதாம்மா. The longest bone is the thigh bone, ரொம்ப நீளமான போன் எதுன்னா இந்த தொடை எலும்புன்னு சொல்லுவோம். The smallest bone is straps in ear, நம்ம இந்த காதுக்கு உள்ளார இருக்குது, அதுக்கு பேர் அங்கவடி எலும்புன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப சின்ன எலும்பு. The longest muscle is in the thigh, அதே மாதிரி நீளமான தசைன்றது நம்ம தொடையினுடைய தசை. எலும்பும் நீளமானது, தொடைது தசையும் நீளமானது. உங்களுக்கு இப்போ இந்த நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு புக்கை பக்கத்தில் வச்சு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.